தமிழக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அருண் மாதேஸ்வரன் அவருடைய இயக்கத்தில் தனுஷ் அவர்கள் நடித்த கேப்டன் மில்லர் இந்த திரைப்படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. கேப்டன் மில்லர் இந்த திரைப்படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் இந்த திரைப்படத்தோட மைய கதை, இதை நோக்கி தான் நாங்கள் திரைக்கதை அமைக்க போகிறோம் அப்படின்னு எதுவுமே இல்லாமல் எல்லா ஸ்டேட்லையும் பெரிய பெரிய கண்ணு வச்சுக்கிட்டு ரத்தம் தெரிக்கிற ஆக்ஷன் திரைப்படம் பேன் இண்டியா திரைப்படமாக எடுக்கிறாங்க. அதனால நாங்களும் ஒரு படம் எடுக்கிறோம் அப்படின்னு என்ன எடுக்குதுன்னே தெரியாம எடுத்து வச்ச ஒரு திரைப்படமா தான் இந்த கேப்டன் மில்லர் இருக்குது. சுதந்திர ஆடியத்துக்கு முன்னாடி நடக்கிற கதையா தான் இந்த திரைப்படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. வழக்கம் போல அருண் மாதேஸ்வரன் அவரோட இயக்கத்துல பாத்தீங்கன்னா ஹீரோ வசிக்கிற இடம்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஆளில்லா தீவை தான் இருக்கும். ஒரு 10 குடிசை, அப்புறம் பக்கத்துல ஒரு இடம், அவ்வளவுதான். ஸோ அந்த மாதிரி ஒரு தனி தீவா இருக்கிறது தான் இவங்களோட கிராமம். அந்த கிராமத்துல ஈசா அப்படின்ற ஒரு இளைஞரா தனுஷ் அவர்கள் இருக்கிறாரு. இந்த கிராமத்துல சாதி பாகுபாடு பாக்குறாங்க, கோயிலுக்குள்ள கூட அனுமதிக்க மாட்டேன்றாங்க. அதனால நான் பட்டாளத்துல போய் வெள்ளைக்காரங்கிட்ட வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லி வெள்ளைக்காரங்கிட்ட ஒரு வேலைக்கு போறாரு. வெள்ளைக்காரங்கிட்ட வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம், அதாவது சோல்ஜரா சேர்ந்ததுக்கு அப்புறம் வெள்ளைக்காரன் கொடுக்குற ஆர்டர்னால இந்தியர்களை நம்ம ஆட்களே ஒரு சுட்டு கொண்டுறாரு. ஐயோ நம்ம ஆட்களே நம்ம சுட்டுடமே அப்படின்னு சொல்லி மன உளைச்சல்ல அங்கிருந்து வெளியே வந்து கொல்லக்கூடத்துல போய் சேராரு. இப்படி எங்க போறது ஏது போறதுன்னே தெரியாம அவரும் சுத்திட்டு இருக்கிறாரு. அவர் கூட சேர்ந்து இந்த படத்தோட கதையும் சுத்திட்டு இருக்குது. படம் ஆரம்பிக்கும் வந்து பயங்கர பில்டப்போட ரொம்பவே நல்லாவே ஆரம்பிச்சாங்க. தனுஷ் அவரோட இன்ட்ரோ, அவருக்கு பேக்ரவுண்ட் கொடுத்த ஜிவிஆர் கூட பிஜிஎம் ரொம்பவே நல்லாவே இருந்து. ஆனா படம் ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்துல உன்ட்டு ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா பினிஷிங் சரியில்லைன்ற மாதிரி படம் ஆரம்பிச்ச அடுத்த 20 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா படம் காலி ஆயிடுச்சு. முக்கியமா தனுஷ் அவர்கள் குண்டடிப்பட்டு படுத்துறாரு. அவரோட சேர்ந்து இந்த மொத்த படமும் அதோட படுத்துருது. ஆனா அந்த படத்துல வந்து ஒரு சில வசனங்கள் நல்லாவே இருந்தது. யாரோட நம்பிக்கையிலையும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனா அவங்களோட நம்பிக்கை எங்க வாழ்க்கையில கை வைக்கும் போது தான் பிரச்சனை அப்படின்ற வசனமாகட்டும். இவனுங்க என்ன செருப்பு போட கூட அனுமதிக்க மாட்டேன்றாங்க, ஆனா வெள்ளைக்காரன் என்ன ஷூ போட்டு சொல்றான், இவனுங்களை விட வெள்ளைக்காரன் மரியாதை நடத்துறான், அதனால நான் போய் வெள்ளைக்காரன் கூட பட்டாளத்தை சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்ற வசனமாகட்டும். இந்த மாதிரி அங்கங்க வர வசனங்கள் ரொம்பவே நல்லா இருந்து. அதெல்லாம் விட தனுஷ் அவரோட அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ், அவரோட ஆக்டிங் அப்படின்றது ரொம்பவே சூப்பரா இருந்து. முக்கியமா ஒரு எமோஷனல் சீன், வெள்ளைக்காரன் சொன்னா அப்படின்றதுக்காக இந்தியர்களே நம்ம ஆளுங்களே சுட்டு கொண்டுருவாங்க. நம்ம ஆளுங்களே நான் கொண்டுட்டேனே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தனுஷ் பார்த்தீங்கன்னா அப்படி உடஞ்சி அழுவாரு. அந்த ஒரு சீன்ல தனுஷும் சரி, சந்தீப் கிருஷ்ணனும் சரி, இன்னொரு ஆர்டிஸ்டும் சரி, 3 பேரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமா நடிச்சிருந்தாங்க. அதே மாதிரி அந்த ஒரு ஃப்ரேம்ல நெருப்பு தகதகன்னு எரியும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த சினிமோட்டோகிராஃபி பயங்கரமா இருந்தது. படத்துல ஆர்ட் டைரக்டர் ஒர்க், சினிமோட்டோகிராஃபி, காஸ்டியூம் டிசைன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்து. பட் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படம் ஆரம்பிச்சு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் படத்துல பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. ஸ்கிரீன் பிளேல ஒண்ணுமே இல்லை. விதவிதமான கன் எடுத்துட்டு வந்து இந்த குட்டி குட்டி ராக்கெட் லான்ச்சர்லாம் கொண்டு வந்து மாறி மாறி சுட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நாம எவ்வளவு நேரம் தான் அவங்க சுட்டு விளையாடுறதே பார்த்துட்டே இருக்க முடியும்? வெள்ளைக்காரர்கிட்ட இருந்து ஒரு பொருளை கொள்ளையடிக்கிறது பயங்கரமா பிளான் போடுறாங்க. சரி, அந்த சீக்வன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஏதாவது புத்திசாலித்தனமா ஏதாவது வித்தியாசமா ஏதாவது யோசிப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அந்த வெள்ளைக்காரனோட ட்ரக்கு அந்த வேன்லாம் அப்படியே போயிட்டே இருக்கு. இவங்க அப்படியே ஃபாலோ பண்ணி போய் சுட்டு அந்த ஒரு பொருள் வந்து திருட்டு வந்துடுறாங்க, அவ்வளவுதான். மற்றபடி அதில் புத்திசாலித்தனமா வேற எதுவுமே கிடையாது. ஆக்சுவலா அங்க ஆரம்பிக்கிற அந்த ஃபைட் சீக்வன்ஸ் அப்படின்றது படம் முடிகிற வரைக்குமே இருக்கு. செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே தூக்கமே வந்துருச்சு. அதாவது சுட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம பார்க்கும்போதே என்ன சுட தானே போறேன், சுட்டு போ அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு மாதிரி ரொம்ப சோர்வாய் தூக்கமே வர ஆரம்பிச்சது. இதுல வந்துட்டு இந்த பேக்ரவுண்ட் சாங், இந்த பிஜிஎம் வேற அவங்கள பாட சொன்ன கத்திட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே காதுல ரத்தம் வராத குறை தான், அவ்வளோ சவுண்ட். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்றதுல அவங்களுக்கே ஒரு தெளிவில்லை. இது வந்து இந்த மேல் சாதிக்காரனை எதிர்த்து ஒரு கதையா, இல்ல கோயிலுக்குள்ள விட மாட்டேன்றாங்க அதுக்கு எதிர்த்து ஒரு போராட்டமான ஒரு கதையா, இல்ல வெள்ளைக்காரனை எதிர்த்து ஒரு கதையா, இல்ல வெள்ளைக்காரர்கிட்ட இருந்து ஒரு சிலையை கொள்ளடிக்கிற ஒரு கதையா, இல்லைனா அம்மாவை கொண்டவங்களை கண்டுபிடிச்சு பழி வாங்குற கதையா, இப்படி இந்த கதை எதை நோக்கி பயணிக்கணும் அப்படின்ற ஒரு தெளிவே இல்லாம வெறும் கன் எடுத்து சுட்டுட்டு இருக்கிறத மட்டுமே படமா எடுத்து வச்சிருக்காங்க. அதே மாதிரி படத்துல பாத்தீங்கன்னா ஒரு சஸ்பென்ஸ் சீனை வச்சுட்டு அது பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பில்டப் கொடுக்குறாங்க. பட் அந்த சஸ்பென்ஸ் உடையும் போது பாத்தீங்கன்னா இதுக்கான இவ்வளவு பில்டப் கொடுத்தீங்க, ஒண்ணுமே இல்லடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா தனுஷ் சொல்லுவாரு, எங்க அம்மாவை கொண்டவன் யாரும் தெரிஞ்சும் அவன் குடலை உருவி மாலை போடாம நானும் அப்படியே மற்றவன மாதிரி சராசரியா வாழ பழகிட்டேன் அப்படின்னு சொல்லி என்னமோ அவங்க அம்மாவோட இறப்பு அப்படின்றது ரொம்ப பயங்கரமான ஒரு கலவரத்தில் நடந்த மாதிரி ஓவரான ஒரு பில்டப் ஒன்று கொடுத்துருப்பாரு. ஆனால் அவங்க அம்மாவோட அந்த டெத் சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் ஒன்றுமே இல்லை, இதுக்கு இவ்வளோ பில்டப் அப்படின்ற மாதிரி தான் இருந்து. அதே மாதிரி இந்த வெள்ளைக்காரங்கிட்ட இருந்து ஒரு பொட்டியை அந்த கொள்ளடிக்கிறது இருக்குல்ல, அதுக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கர பில்டப் கொடுத்தாங்க. பட் அது சீனா பார்க்கும்போது அந்த அளவுக்கு அதில் ஒன்றும் ஒர்த்தாகவும் இல்லை. அதெல்லாம் தாண்டி உங்க அண்ணனை நீ தான் கொன்ன, உங்க அண்ணன் நீ தான் கொன்ன அப்படின்னு சொல்லி அது பயங்கர பில்டப் கொடுத்துருப்பானுங்க. அந்த சஸ்பென்ஸ் உடையும் போதும் பாத்தீங்க அப்படின்னா அதுலயும் ஒண்ணுமே இருக்காது. படம் முழுக்க பாத்தீங்கன்னா 10 பைசா பிரோஜனம் இல்லாத வெறும் வெத்து பில்டப்பா தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுலயும் ஒரு ஆக்ஷன் திரைப்படம் அப்படின்னா வில்லன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். இந்த திரைப்படத்துல வர லோக்கல் வில்லனும் சரி, இல்ல வெள்ளைக்கார வில்லனும் சரி, 2 வில்லன்களுமே பாத்தீங்கன்னா மொக்கையா தான் இருக்கிறானுங்க. அவங்களால கதையில வந்துட்டு எந்த விதமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியல.
சும்மா வரானுங்க, இவர் கண்ணத்து சுட்டுருவாரு, செத்து போயிடுறாங்க. அப்புறம் எதுக்கு அந்த வில்லனே தெரியல. இந்த படத்தோட டைரக்டர் இந்த படத்தை எப்படி எடுக்கிறதுனே தெரியாம படம் முழுக்க அடி வாங்குறது சுடுறது, அடி வாங்குறது சுடுறது, அப்படிதான் படத்தையே எடுத்து வச்சிருக்காரு. இந்த படத்துல தனுஷ் வந்துட்டு ஒரு 500 பேரை சுட்டுருப்பாரு. நம்மளையும் சேர்த்து ஆடியன்ஸையும் சேர்த்து 501, 502, 503 வேணா கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுல ஹைலைட் என்னன்னா, தனுஷ் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 500 பேரை சுடுறாரு. ஆனா அவரை எதிர்த்து சுட்டா இவர் மேல ஒரு புல்லட் கூட பட மாட்டேங்குது. இது வந்து ஒரு வழக்கமான இல்ல ஒரு மோசமான ஒரு கமர்ஷியல் திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். இதுல மத்த ஸ்டேட்ல பிசினஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக சிவராஜ்குமார் அவர்களையும் சந்தீப் கிஷன் அவர்களையும் இந்த படத்தை வந்து கேஸ்டிங் பண்ணியிருக்காங்க. பட் அவங்கள வச்சு என்ன பண்றதுன்னே தெரியாம சிவராஜ்குமார் கையில கத்தியும் சந்தீப் கிஷன் கையில கண்ணியும் கொடுத்து நீங்க ஒரு பக்கம் வெட்டுங்க, நீங்க ஒரு பக்கம் சுடுங்க அப்படின்னு அந்த 2 பேரோட அந்த கேரக்டருமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டம்மியா தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களால படத்துல எந்த ஒரு பெரிய இம்பாக்டுமே கிடையாது, வேஸ்ட். இந்த படத்துக்கு அருண் மாதேஸ்வரன் வந்து டைரக்டரா இருக்குன்ற அவசியமே கிடையாது. இந்த படத்தோட ஸ்டண்ட் மாஸ்டர் திலீப் சுப்ராயன் எடுத்தாலே போதும். எனக்கு தெரிஞ்ச இந்த படத்தை திலீப் சுப்ராயன் தான் எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். அருண் மாதேஸ்வரனுக்கு இந்த படத்துல வேலையே இல்லை. ஏன்னா படத்துல கதையும் திரைக்கதையும் இல்லையே. இந்த படத்தோட டைரக்டரா முதல்ல ஒரு நல்ல சைக்காட்டிஸ்ட் கிட்ட கூப்பிட்டு போயிட்டு செக் பண்ணணும். அவர் வந்துட்டு மென்டலி நல்லா இருக்கிறாரா, இல்ல சைக்கோத்தனமா சம்திங் ஏதாவது அவருக்கு ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு அவரை கூப்பிட்டு போயிட்டு ஒரு நல்ல சைக்காட்டிஸ்ட் கிட்ட செக் பண்றது அப்படின்றது தமிழ் சினிமாவுக்கு நல்லது. ஆக்சுவலா அந்த கேப்டன் மில்லர் திரைப்படத்தை நீங்க ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா, தனுஷ் அவர்கள் ஏற்கனவே நடித்த அந்த கர்ணன் திரைப்படத்தோட கதையை தான் அப்படியே கேப்டன் மில்லரா எடுத்து வச்சிருக்காரு இந்த படத்தோட இயக்குனர். ஆக்சுவலா கர்ணன் திரைப்படம் பாத்தீங்க அப்படின்னா மாரி செல்வராஜ் அவர்கள் ஒரு நல்ல படமா யதார்த்தமான ஒரு திரைப்படமா எடுத்து வச்சிருப்பாரு. பட் அருண் மாதேஸ்வரன் அவர்கள் அதே கர்ணன் கதையை எடுக்க தெரியாம எடுத்து வச்சிருக்காரு. அவ்வளவுதான் 2 படத்துக்கு வித்தியாசம். ஆனா ஒண்ணுங்க, தனுஷ் அவர்கள் ஏற்கனவே நடித்த கர்ணன் திரைப்படத்தோட கதையே அவர்கிட்ட சொல்லி அந்த படத்துல கத்திக்கு பதிலாக கண்ணை கொடுத்து அந்த படத்துல தனுஷ் அவர்கள் நடிக்க வச்சிருக்காரு இல்லையா, அந்த வகையில அருண் மாதேஸ்வரன் பார்த்தீங்கன்னா பலே கில்லாடி தான்.